வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மீனவரை கல்லால் அடித்து கொலை செய்த வழக்கில் 7 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கல்வித்துறை சார்பில் மண்டல அறிவியல் கண்காட்சி ஜனவரி 6 முதல் 8ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடக்கிறது. புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். வார்டனை மிரட்டிய கைதி மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி யூனியன் பிரதேச காவல் நிலையங்களில் கடந்த 2025ஆம் ஆண்டில் 8781 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை காட்டிலும் இது 1534 வழக்குகள் அதிகமாகும். 2025 ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை உருளையன்பேட்டை 308 வழக்குகள், வில்லியனூரில் 496 வழக்குகள், முதலியார்பேட்டையில் 308 வழக்குகள், ரெட்டியார்பாளையத்தில் 319 வழக்குகள் பதிவாகியுள்ளன. போக்குவரத்து பிரிவு கிழக்கில் 361, வடக்கில் 428, தெற்கில் 317, மேற்கில் 329 வழக்குகள் பதிவாகின. மகளிர் போலீசில் 8, வில்லியனூர் மகளிர் போலீசில் 13, சிபிசிஐடி 29, வன்கொடுமை தடுப்பு 5, கடலோர காவல் படையில் 2 வழக்குகள் பதிவாகியுள்ளன. காரைக்கால் நகரத்தில் 315 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மாஹேவில் 62, பல்லூரில் 82, ஏனாமில் 206 வழக்குகள், சைபர் கிரைமில் 67, லஞ்ச ஒழிப்பு துறையில் 14, உணவு கடத்தல் தடுப்பு பிரிவில் 12 வழக்குகள் உள்பட ஒட்டுமொத்தமாக அனைத்து காவல் நிலையங்களிலும் கடந்த ஓராண்டில் மொத்தம் 8781 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது 2024ஆம் ஆண்டை விட 1534 வழக்குகள் அதிகமாகும். புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போலி மருந்து முறைகேடு தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் பேரணி நேற்று நடந்தது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் நடந்துள்ள போலி மருந்து முறைகேடு மிகப்பெரிய ஊழலாகும். இதில் முதல்வருக்கு நெருக்கமானவராக கூறப்படும் சபாநாயகர் செல்வம், அக்கா சுந்தர் உள்ளிட்டோர் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரை ஒரு IFS அதிகாரி மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் இந்த முறைகேடு அதைவிட பல மடங்கு பெரியது என்பதற்கான பல உறுதியான ஆதாரங்கள் உள்ளன. இந்த விவகாரத்தில் 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வளவு பெரிய ஊழல் குறித்து அரசு நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த அரசை கலைத்து கவர்னர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும். இந்த போலி மருந்து முறைகேட்டில் NR காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பங்கு உள்ளதா என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டும். பல ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் நடவடிக்கை எடுக்க அரசு ஏன் தயங்குகிறது என்பது புரியவில்லை. எனவே இந்த விவகாரத்தை CBI, அமலாக்கத்துறை மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை குழுவுக்கு ஒப்படைத்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்றார். புதுச்சேரி மருத்துவத்துறை மாஃபியா கும்பல் போல மாறி வருவதாக குற்றம் சாட்டிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உடனடியாக மருத்துவ வல்லுநர்களை கொண்ட தனிப்படை குழுவை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் 7 தனியார் கல்லூரிகள் உள்ளது. ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலும் சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் தினசரி மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த மருந்து போலியானதா அல்லது தரமானதா என்பதனை கண்டறிய எந்தவித விசாரணையும் இல்லை. இதனை ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமானது ஒன்றாகும். மருத்துவமனைகளில் விநியோகிக்கப்படும் மருந்துகள் மற்றும் ஆபரேஷன் தியேட்டர்களில் பயன்படும் பொருட்கள் தரமானதா என்பதனை அறிய வேண்டும். இதய நோயாளிகளுக்கு வைக்கப்படும் ஸ்டென்ட் தரமானதா என்பதனை இதுவரை சுகாதாரத்துறை ஆய்வு செய்யவில்லை. குறைந்தபட்சம் 10,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை ஸ்டென்ட் கிடைக்கிறது. அப்படி வைக்கப்பட்ட ஸ்டென்ட் தரமானதா என்பதனை ஆய்வு செய்ய வேண்டும். சுகாதாரத்துறை ஒரு குழு அமைத்து மருத்துவமனைகளில் இருக்கும் மருந்துகள் போலியானதா என்பதனை கண்டறிய வேண்டும். இதையெல்லாம் செய்ய தவறியதால் மிகப்பெரிய மாஃபியா கும்பலாக செயல்படுகிறார்கள்.
கலால் துறையில் பறக்கும் படைகள் உள்ளது போன்று மருத்துவத் துறைகளில் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்க வேண்டும். அப்போதுதான் தவறுகள் நடக்காமல் இருக்கும். மருந்து கட்டுப்பாடு துறை, சுகாதாரத்துறை ஆகியவைகள் ஒருங்கிணைந்து ஒரு குழு அமைக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 24 புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்ற குறைதீர் நாள் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் புகார்களின் மீது உடனடி தீர்வு காண்பதற்கும் காவல்துறை மூத்த அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர். சோலைநகர் புறக்காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆர். கலைவாணன், கிழக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களிடம் புகார் மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். மேலும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம், மங்கலம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், அப்பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். பாகூர் காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள், துணை காவல் ஆய்வாளர்கள் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். இதேபோன்று பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. மூத்த போலீஸ் அதிகாரிகள் நேரில் 31 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டு அதில் 24 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். குறைதீர் கூட்டத்தில் 14 மகளிர் உள்பட மொத்தம் 130 பேர் கலந்து கொண்டனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணத்தை உறுதி செய்தனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தினமும் 500க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். பல்வேறு கிராம மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மையமாக இது திகழ்ந்து வருகிறது. இங்கு 10க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிகின்றன. இவை மருத்துவமனைக்குள் சர்வசாதாரணமாக சென்று வருகின்றன. நோயாளிகள் காத்திருப்பு இருக்கைக்கு கீழே அமர்ந்துள்ளன. மருத்துவமனையில் எந்த பக்கம் பார்த்தாலும் நாய்கள் காணப்படுகின்றன. இதனால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் குழந்தைகள் அச்சமடைகின்றனர். இதுவரை அங்குள்ள நாய்கள் யாரையும் கடிக்கவில்லை என்று கூறப்பட்டாலும் கடித்த பிறகு ஏற்படும் நோயின் தன்மை குறித்து அங்கு வருபவர்கள் அச்சப்படுகின்றனர். அதனால் உடனடியாக நாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மீனவரை கல்லால் அடித்து கொலை செய்த வழக்கில் 7 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வைத்துக்குப்பத்தை சேர்ந்தவர் செந்தில், வயது 38, மீனவர். இவர் கடந்த 31ஆம் தேதி இரவு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு நள்ளிரவு 1 மணிக்கு வீட்டிற்கு சென்றார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த 20 வயதிற்குட்பட்ட 7 வாலிபர்கள் புதுச்சேரி கடற்கரையில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு பைக்கில் புறப்பட்டனர். மது மற்றும் கஞ்சா போதையில் இருந்த அவர்கள் பைக்கை அதிவேகமாக ஓட்டியபடி கூச்சலிட்டு சென்றனர். அதனை வீட்டின் முன் நின்றிருந்த செந்தில் கண்டித்தார். இதனால் செந்திலுக்கும் அந்த வாலிபர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. செந்திலை அவர்கள் 7 பேரும் கற்களால் தாக்கி கொலை செய்தனர். இது தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த பவிலன் வயது 24, திலீப் வயது 23, ஆகாஷ் வயது 24, அரவிந்த் வயது 23, தமிழ்மணி வயது 24, சதீஷ்குமார் வயது 24 மற்றும் கருவடிக்குப்பம் திவாகர் வயது 23 ஆகிய 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வார்டனை மிரட்டிய கைதி மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காலாப்பட்டில் மத்திய சிறையில் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் என 200க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்த நிலையில் விசாரணை கைதியான பரத் வயது 26 தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான ஹான்ஸ் பயன்படுத்தினார். அதனை வார்டன் பறிமுதல் செய்ய முயன்றார். ஆத்திரமடைந்த பரத் வார்டனை ஆபாசமாக திட்டி மிரட்டினார். இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட குடும்பத்தினருக்கு நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் வீடு வீடாக சென்று கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் ஏற்பாட்டில் தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் 2026ஆம் ஆண்டு கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை நமது மக்கள் கழகத்தின் தலைவர் நேரு எம்எல்ஏ கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று புதுப்பேட்டை மாரியம்மன் கோவிலில் நடந்த சிறப்பு பூஜையில் நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அப்பகுதியில் வீடு வீடாக சென்று 2026ஆம் ஆண்டு கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தட்டாஞ்சாவடி தொகுதி நமது மக்கள் கழக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராகநதீஸ்வரர் ஆலயத்தில் 108 மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்றது.
எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் இந்த மாதம் 112வது கோவிலாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. இத்தலம் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற தலமாக திகழ்கிறது. மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனர் வெங்கடேசனால் 108 பசுந்தழைகளான இயற்கை மூலிகைகளை அரைத்து எடுத்து வரப்பட்ட குடத்தையும் மற்றும் இதர அபிஷேக பொருட்களான மாலை, பால், தயிர், பன்னீர் போன்ற அபிஷேக பொருட்களை அறக்கட்டளையின் நிர்வாகிகளுடனும் பக்தர்கள், சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள், சிவனடியார்கள் ஆகியோருடன் கோவிலை வலம் வந்து பின்னர் சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓத சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகைகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கல்வித்துறை சார்பில் மண்டல அறிவியல் கண்காட்சி ஜனவரி 6 முதல் 8ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடக்கிறது. இதுகுறித்து புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மண்டல அறிவியல் கண்காட்சி வரும் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடக்கிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை, 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உயர்நிலை, மேல்நிலை ஆசிரியர்கள் என 5 பிரிவுகளில் கண்காட்சி நடைபெறுகிறது. ஒரு பள்ளியிலிருந்து தனித்தனியாக ஒரு படைப்பு மட்டுமே அனுமதிக்கப்படும். நுழைவு படிவங்களை வரும் 5ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும். மண்டல அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு மாநில அறிவியல் கண்காட்சியில் பரிசு வழங்கப்படும். மண்டல அறிவியல் கண்காட்சியில் 98 மாணவர்களின் படைப்புகள், 29 ஆசிரியர்களின் படைப்புகள் மாநில கண்காட்சிக்கு தேர்வு செய்யப்படும். மாநில அறிவியல் கண்காட்சி வரும் 9, 10 ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக நன்மை வேண்டி கடலூர் நரசிம்மர் கோவிலுக்கு புதுச்சேரியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றனர். புதுச்சேரி லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் காந்தி வீதி, வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து அபிஷேகப்பாக்கம் சிங்கிரி கோவில் வரை ஆண்டுதோறும் உலக நன்மைக்காக பாத யாத்திரை நடத்தப்படும். அதில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் புனித பாத யாத்திரை 20 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 29ஆம் ஆண்டாக பாத யாத்திரை ஸ்ரீமத் எம்பெருமார் ஜீயர் சுவாமிகள் தலைமையில் பாத யாத்திரை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பஜனை பாடியவாறு புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் வழியாக மரப்பாலம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம் வழியாக கோவில் சென்றடைந்தனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வழிநெடுங்கிலும் பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் சாலையை சீரமைக்காததை கண்டித்து சாலையில் அமர்ந்து உணவு அருந்தும் நூதன போராட்டத்தில் சமூக ஆர்வலர் ஈடுபட்டார். புதுச்சேரி பாவாணர் நகர் 4வது பிரதான சாலை பூமியான்பேட்டை குண்டு சாலை சந்திப்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை அமைக்க பள்ளம் தோண்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிதாக சாலை அமைக்காமல் சாலை குண்டும் குழியுமாக இருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதனை கண்டித்து நேற்று மாலை சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தர்ராஜன் சேதமடைந்த சாலையில் தான் கொண்டு வந்த உணவை கொட்டி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு நூதன போராட்டம் செய்தார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அகில இந்திய நாடார் பேரவை மற்றும் அமித்ஷா மோர்ச்சா நிறுவன தலைவர் அமுதன் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாற்றில் அகில இந்திய நாடார் பேரவை சார்பில் தென்னை மற்றும் பண்ணை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தென்னைக்கல் மற்றும் பனை மரக்கல் விற்பனை செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதை அடுத்து அகில இந்திய நாடார் சங்க தலைவர் அகிலன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அகிலன், மத்திய அரசு பனைமரம் ஏறும் தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக 5 லட்சம் ரூபாயினை அவர்களது வங்கிக் கணக்கில் வழங்கப்பட்டு வருகின்றது. பனை தொழிலாளர்கள் திறம்பட செயல்படுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் முதன்முறையாக உறுப்பினர் அட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பனை தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஊக்கத்தொகை, உறுப்பினர் அட்டை, சான்றிதழ் அளித்தமைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு அமித்ஷா மோர்ச்சா நிறுவனரும் அரசு சம்மேளனம் மற்றும் அகில இந்திய நாடார் சங்க தலைவருமான அகில நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி புரியும் என்ஆர் பாஜக அரசு புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் பனை மற்றும் தென்னை மர தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மீனவரை கல்லால் அடித்து கொலை செய்த வழக்கில் 7 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரியில் கல்வித்துறை சார்பில் மண்டல அறிவியல் கண்காட்சி ஜனவரி 6 முதல் 8ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடக்கிறது. புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். வார்டனை மிரட்டிய கைதி மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.